எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ஓணம் சீரீஸோட 6வது ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச சாம்பார். இதில் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற சாம்பார் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. தேங்காய் வறுத்து மிக்சியில் அரைச்சி தான் செஞ்செடுக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிற கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற சாம்பாராக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக வெரைட்டியாக இருக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. இது எல்லாமே நம்ம சாம்பாருக்குள்ளே போடுறதுக்காக தான். 4 to 6 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம சாம்பார் செஞ்செடுக்கிறது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேண்டியதில்லை, நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அளவு கரெக்டாக சொல்லிடுறேன். இது கூடவே பருப்பு தேவைப்படுது. 1/2 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு. முதல்ல அது வேக வச்சுக்கலாம். நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். மேஷ் பண்ணி எடுத்து தண்ணி நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். பருப்பு மட்டும் குக்கருக்குள்ளே வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிச்ச காய்கறி எல்லாமே நம்ம மண்சட்டியில் வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பருப்பு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி 1 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் வறுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப பச்சையாக இருக்கிற நிறைய தேங்காய் பால் இருக்கிற தேங்காய் எடுக்காமல் கொஞ்சம் முத்தின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஆனால் கொப்பரை எடுக்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு முதல்ல கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காய் ட்ரை ஆகி வரும்போது தீ கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தேங்காய் வறுத்துக்கலாம். கருகி போகக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போதும், அந்த சூடுலேயே அது ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், வரமிளகாய் பவுடர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிக்கோ. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அரைக்கணும். இல்லை இருந்தால் மிக்ஸி ரொம்ப ஹீட் ஆகிடும், ரொம்ப சூடாகிடும். பாருங்கள், இதுதான் நம்மளோட சாம்பார் மசாலா. இது கூடவே இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பெருங்காயத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்தா போதும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த மசாலா கரெக்டாக ரெடி பண்ணி தண்ணி எதுவுமே படாமல் ஏர் டைட்டாக இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அடுத்தது நம்ம சாம்பார் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். மண் சட்டியில் தான் நான் வந்துட்டு சாம்பார் செய்ய போகிறது. சேனக்கிழங்கு தான் கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி இருக்குது. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. பூசணிக்காய் சேர்த்துருக்கு 1 கப் அளவுக்கு. பம்கின் மஞ்சள் பூசணி அப்ராக்சிமேட்டாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஸ்கொயராக பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. பச்சை நேந்திரக்காய் 1/4 கப் அளவுக்கு போதும். 1/4 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. புடலங்காய் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்த 2 இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்த மட்டும் சேர்த்தா போதும். இது வந்துட்டு உருளைக்கிழங்கு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 இதே மாதிரி பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கு. குழந்தைங்களில் இருக்கும்போது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்யும்போது அவங்க நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி வெங்காயம் சாப்பிடாதவங்க வந்துட்டு வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து வீடியோ பார்க்கும்போது வெங்காயம் உருளைக்கிழங்கு இது ஒன்றும் நாங்கள் இதை சாம்பாரில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு இல்லை இருந்தால் சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி இதில் நான் சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சிலது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. பிடிக்கிறது இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்படி தான் சேர்க்கணும், இதே அளவுக்கு தான் சேர்க்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இது வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் பொடி நான் சேர்க்கிறேன். நம்ம மசாலையில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு, அதனால இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் இதில் எல்லா காய்கறியுமே சேர்க்கலை, சீக்கிரம் வேக 2-3 காய்கறி நான் மாற்றி வச்சுருக்கு. இதை வேக வச்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். மண்சட்டி இல்லாமல் உங்களுக்கு இது குக்கருக்குள்ளே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் மண்சட்டியில் வச்சுருக்கு. இது இங்கே வேகட்டும். மிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து எதுன்னு சொல்கிறேன். 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கு,
3 to 4 வெண்டைக்காய், பச்சை பயிறு 3 பெருசாக நீளமாக இருக்கிற பயிறு வந்து 3 எடுத்துருக்கு. எல்லாமே இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அங்கே இருக்கட்டும். நம்ம மண்சட்டிக்குள்ளே வச்சுருக்கிற காய்கறி வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துருச்சு அப்படின்னா இந்த தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாம் சீக்கிரம் வேகிறது. அதனால் நம்ம வந்துட்டு இது வெந்ததுக்கு அப்புறம் மிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சிடும். இப்போ இது வெந்திருக்கு, வேகலை, முக்கால்வாசி வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கு. தக்காளி, வெண்டைக்காய், பயிறு, முருங்கைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வேகிற அளவு பார்த்தா போதும். முருங்கைக்காய் கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஊற வச்சு கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கிற புளியோட தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இந்த சாம்பார் செய்கிறது ஒரு ஆர்டரில் தான் சொல்கிறது. முதல்ல பருப்பு வேக வச்சு மாற்றி வச்சு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணி வேக வச்சு அந்த மாதிரி இல்லை. இது செய்யும்போது காய்கறியெல்லாம் கட் பண்ணி வேக வைக்கிற டைமுக்குள்ளே மிச்செல்லாம் நம்ம இடையில செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் வீடியோவில் காமிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால தான் இது அப்படியே ஒரு ஆர்டர்லேயே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. புளித்தண்ணி ஊற்றி பருப்பு ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலா இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாரோட திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணுன்னா ஊற்றிடலாம். நம்ம பருப்பு வறுத்தரைச்சி தேங்காயோட மிக்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் திக்காயிடும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நான் சேர்த்துருக்கிறது பெருங்காயத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. உங்களுக்கு பெருங்காயத்தூளோட டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் டீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பாரில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கறது இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2-3 வரமிளகாய், கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாம்பாருக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சாம்பாருக்குள்ளே நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்க வேண்டியதில்லை. இவ்வளோ மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் சேர ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச சாம்பார் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.